அன்பான நண்பர்களே வணக்கம். திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் முதல் சக்தி என்னும் நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். துளி கூட இறை நம்பிக்கையே இல்லாத பாண்டியனின் வாழ்வை திருமலை சித்தரின் தரிசனம் எப்படி மாற்றியது? அஷ்டமா சித்திகளில் ஒன்றான அனிமா சித்தியை பற்றி ஆச்சரியமான பல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இனி கதைக்குள். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த தன் குழந்தை பானு மேல் மோட்டார் பைக் ஒன்று ஏறிவிட இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தையை பார்த்த பாண்டியன் விக்கிர்த்து நின்றான். அத்தியாயம் 6. குறிப்பு: எடுக்கின்ற பிறப்புக்கேற்ப சக்திகள் மாறுபடுகின்றன. வல்லூராக பிறந்தால் பறக்கலாம். புலியாகவோ சிங்கமாகவோ பிறந்தால் இரத்த மாம்சத்தை ருசித்து உண்ணலாம். பாம்பாக பிறந்தால் கால்களே இல்லாவிட்டாலும் ஊர்ந்து இடம்பெயரலாம். பிறப்புக்கேற்ப சக்தி அம்சங்கள், செயல் ஆற்றல்கள் வேறுபடுகின்றன. இதை ஒரே வார்த்தையில் அதுதான் இயற்கை என்றும் கூறிவிடலாம். கூர்ந்து கவனித்தால் ஆற்றல்களின் வேறுபாடுகள் புரியும். சிருஷ்டி என்பது ஒரு திட்டமிட்ட கட்டமைப்பு என்பதும் புரியும். கண்ணை காக்க இமை, கால் வீசி நடக்க தோதாக காலில் எலும்புகளின் அமைப்பு, விரல் நுனிமேல் பாதுகாப்பாக நகங்கள், இதெல்லாம் தற்செயலாக அமைந்ததாக ஒருவராலும் கூற முடியாது. ஒரு விஷயம் அல்லது இரு விஷயம்தான் தற்செயலாக அமையும். ஒவ்வொரு உயிருக்கும் அதன் பிறப்புக்கேற்ப காப்பு அம்சங்களும் உயிர் வாழ தேவையான அம்சங்களும் எப்படி தற்செயலாக அமைய முடியும்? இப்படி கேள்வி கேட்டு யோசிக்கையில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட புத்திசாலித்தனம் இருப்பது தெரிகிறதல்லவா? அப்படிப்பட்ட பிறப்பில் மனித பிறப்பே அனைத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடைய ஒரு உயர்ந்த பிறப்பாகும். இதனால் மற்ற பிறப்பெல்லாம் தாழ்ந்தவை என்பது பொருளல்ல. எடுக்கின்ற ஒவ்வொரு பிறப்பும் ஒரு மனித ஆற்றலை தந்து இறுதியாகவே மனித பிறப்பெடுக்கின்றோம். இந்த மனித பிறப்பிலும் கூட எல்லோரும் எல்லாவித ஆற்றலோடும் திகழ முடிவதில்லை. ஒருவருக்கு ஓவியம் சுலபமாக வருகிறது, ஒருவருக்கு நாட்டியம் சுலபமாக வருகிறது, ஒருவருக்கு கணக்கு சுலபமாக வருகிறது. இப்படி சுலபமாக வருவதன் பின்னணியில்தான் சூட்சுமம் உள்ளது. ஒரு மனித மனது எதை மிகுதியும் விரும்புகிறதோ அதை அது என்றாவது ஒரு நாள் அடைந்தே தீரும். விருப்பம்தான் இயக்கமாகிறது, செயல்படுத்தி வழி நடத்துகிறது. அந்த வகையில் உயிர் உடல் சிருஷ்டி பற்றி அறிந்து கொள்ளும் விருப்பம் எவருக்கு ஏற்படுகிறதோ அவரே மகானாக அவதரிக்கிறார். தான் எடுத்த ஒரு மனித பிறப்பில் அவர் சிருஷ்டி இயக்கம் முழுவதையும் ஒரு நாள் உணர்கிறார். பல உபப்பொருட்கள் கொண்டு ஒன்றுபடுத்திதான் ஒரு எந்திரத்தை உருவாக்குகிறோம். ஒன்று படுத்தியதை பிரித்தால் எந்திரம் நீங்கி உபப்பொருட்கள் கிடைக்கும். உபப்பொருட்களை பூட்டினால் எந்திரம் கிடைக்கும். பூட்டுவதிலும் பிரிப்பதிலும் தான் இருக்கிறது எல்லாமே. நமது உடலும் இப்படி பல விஷயங்களின் சேர்க்கையில் உருவான ஒன்றுதான். சேர்ப்பதும் பின் பிரிப்பதுமான ஆற்றலுக்கு வைத்திருக்கும் பெயர்தான் அனிமா. அஷ்டமா சித்து ரகசியத்திலிருந்து. இன்டென்சிவ் கேர் யூனிட். உள்ளே குழந்தை பானு, வெளியே அழுதபடி அமர்ந்திருந்தாள் மஞ்சுளா. அருகிலேயே சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருந்தான் பாண்டியன். ஆஸ்பத்திரிக்கு குழந்தையை பார்க்க அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள். யாரிடமும் பாண்டியன் பெரிதாக பேசவில்லை. மௌனமாக வெறித்தபடி அமர்ந்திருந்தான். அவர்களுக்கெல்லாம் அதுவே கூட ஆச்சரியமாகி விட்டது. வந்த இடத்தில் குழந்தைக்கு எப்படி இருக்கிறது என்று கூட கேட்காமல் பாண்டியனை பற்றி தான் விசாரித்தார்கள். மஞ்சுளா அவனை பற்றி என்ன சொல்வது என்றே தெரியாமல் குழம்பி தவித்தாள். நடுநடுவே டாக்டர்கள் வேக வேகமாக நடந்தும் ஓடியும் அவளுக்குள் கிளியை மூட்டினார்கள். இறுதியாக ஒரு டாக்டர் அவளை அழைத்து, இப்ப இருக்கிற நிலையில எங்களால எந்த உறுதியும் தர முடியாதுமா, 3 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். பைக் கால் மேலே ஏறினதுல கணுக்கால் பாதமெல்லாம் கூழாயிடுச்சு. அது திரும்ப பழைய நிலைக்கு வருவது சாத்தியமே இல்லை. ஆகையால ஒரு காலை முழங்காலுக்கு கீழ் வெட்டி எடுக்கும்படி கூட ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். எதுவா இருந்தாலும் 3 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும்
என்று பட்டவர்த்தனமாய் பேசிவிட்டு போய்விட்டார். மஞ்சுளா அதை கேட்டு இடி விழுந்த மாதிரி ஆகிவிட்டாள். நேராக பாண்டியனை நெருங்கி, கேட்டீங்களா, உங்க காதுல விழுந்துச்சா என்று அவன் சட்டையை பிடித்து உழுக்கத் தொடங்கினாள். அவனும் அவளை கவலையோடு பார்த்தான். எல்லாம் உங்களாலதான், கண்ணு முழிச்சு குழந்தை உங்ககிட்ட தான் வந்துச்சு. ஆனா நீங்களோ கண்டுக்கவே இல்லை. என்னமோ பெரிய சாமியார் கணக்கா தியானத்துல ஆழ்ந்துட்டீங்க. இப்ப பாத்தீங்களா? அவன் முதல் தடவையாக அவள் கைகளை வருத்தத்துடன் பற்றினான். சாரி மஞ்சு, நான் நிஜமாலுமே தியானத்துல என்ன மறந்துட்டேன். நீ தண்ணியை கொண்டு வந்து ஊத்தலினா நாள் கணக்கில் நின்றுட்டு இருந்திருப்பேன். அதுதான் உண்மை. நிப்பீங்க. எனக்கு பாப்பாவுக்கு இப்படி ஆனது கூட பெரிய வருத்தம் இல்லைங்க. நீங்க இப்படி ஆனதுதான் என்னால தாங்க முடியல. அவள் வெடித்தாள். தப்பா இருந்த நான் சரியாகி இருக்கேன். இதுக்கு போய் வருத்தப்படுறிய மஞ்சு? என்ன உளறீங்க? ஒரு வாரம் ஊரை சுத்திட்டு வந்த நீங்க எங்க போனேன் என்ன பார்த்தேன்னு சொல்லாம தியானத்துல நின்னுட்டீங்களே. வெளியே சொன்னா சிரிக்க மாட்டாங்க? சிரிக்கிறவங்களுக்கு என்னை பத்தியோ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பத்தியோ என்ன தெரியும் மஞ்சு? நான் அதை சொன்னா நீயே நம்ப மாட்டியே. அப்படி என்ன காணாததை கண்டீங்க? என் வரை உங்களுக்கு புத்தி பிசகி போச்சு. அதுதான் உண்மை. மஞ்சு இன்டென்சிவ் கேருக்கு வெளியே நின்று பேசிய பேச்சு ஒரு நர்ஸை அவளை நோக்கி திருப்பியது. அவளும் அவளை நெருங்கி, இது ஹாஸ்பிட்டல், இங்க சத்தம் போடக்கூடாது, வெளியே போய் பேசுங்க என்றாள். அதே சமயம் குழந்தை பானு மேல் பைக்கை ஏற்றிய இளைஞன் தலையிலும் கையிலும் கட்டு போட்டு கொண்ட நிலையில் அவர்களை நோக்கி வந்தான். சாரிமா, குழந்தை திடீர்னு குறுக்க வந்துட்டா. என் பேர்ல எந்த தப்பும் இல்லை என்று ஈனஸ்வரத்தில் பேசினான். தப்பு இப்ப யார் மேலங்கிறதா கேள்வி? என் குழந்தைக்கு காலே போகுதே. மஞ்சு புடவை முந்தானையால் வாயை பொத்திக்கொண்டு சற்று அமைதியாக விசும்பி அழுதாள். பாண்டியன் அவளை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு ஆஸ்பத்திரி ரிசப்ஷனுக்கு வந்தான். அந்த இளைஞனும் கூடவே வந்தான். அவர்களை பேந்த பார்த்தான். பின், எவ்வளவு செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க என்றான். மஞ்சு காதில் அது விழுந்ததா என்பதே தெரியவில்லை. குலுங்கி அழுதாள். சட்டென அழுகையை நிறுத்தி கொண்டு பாண்டியனின் கையை பிடித்தவள் அவனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு டாக்டர் ஒருவர் இருக்கும் அறை நோக்கி நடந்தாள். டாக்டரும் நிமிர்ந்து பார்த்தார். டாக்டர் சார், இவர் என் புருஷன். இவரால் தான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவர் சரியில்லை. டூர் போயிட்டு வந்தவர் அடியோடு மாறிட்டார். தியானம் பண்றேன்னு அப்படியே சிலை மாதிரியெல்லாம் நிற்கிறாரு. எனக்கு பயமாய் இருக்குது. இவரை கொஞ்சம் செக் பண்ணுங்க என்றாள். டாக்டருக்கு ஒரே குழப்பம். மஞ்சுளாவையும் பாண்டியனையும் மாறி மாறி பார்த்த டாக்டர், என்ன சார், இவங்க என்னென்னவோ சொல்றாங்க, உங்களுக்கு என்ன? டாக்டர் நிதானமாக விசாரித்தார். எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். என் மனைவிதான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசுறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் பாண்டியன். இல்ல, இவர் இப்படி பேசுறத வச்சு இவர் நார்மலா இருக்கிறத நினைச்சுடாதீங்க. போன வாரம் ஊருக்கு போற வரை இவர் ஒரு நாத்திகர். ஆனா ஒரே ஒரு நாள் திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்து அடியோட மாறி பிரம்மை பிடிச்ச மாதிரி பேசுறாரு, நடந்துக்கிறாரு. எனக்கு என் குழந்தை மட்டுமில்ல, இவரும் ரொம்ப முக்கியம். மீண்டும் கதறினாள் மஞ்சுளா. அமைதியா இருங்கம்மா, நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. என்ன சார், நீங்க சொல்லுங்க, ஏன் இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க? திரும்பவும் சொல்றேன் டாக்டர், எனக்கு எதுவும் இல்லை. என் மனைவி புரியாம பேசுறா. அப்ப அவங்கள சமாதானப்படுத்துங்க. இது ஹாஸ்பிட்டல். இங்க நீங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? சரி டாக்டர், ஐ வில் டேக் கேர். என் குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஐ எம் சாரி மிஸ்டர், உங்க பேரு? பாண்டியன். ஐ எம் சாரி மிஸ்டர் பாண்டியன், உங்க குழந்தை கால் சிதைஞ்சு போச்சு. உயிர் பிழைக்க வைக்கலாம், ஆனா கால் திரும்ப வராது. அந்த அளவு அது சிதைஞ்சு எலும்புகள் எல்லாமும் நொறுங்கி போச்சு. காலை வெட்டி எடுக்கலேனா உயிருக்கே ஆபத்து. டாக்டர் சொல்லி முடிக்கும் முன் மஞ்சுளாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அவளை அருகில் உள்ள பரிசோதனை படுக்கையில் படுக்க வைத்து டாக்டர் மயக்கம் தெளிவிக்க முயல பாண்டியன் வெளியே வந்தான். நேராக ஐசியு நோக்கி நடந்தான். உள்ளே சென்று வாயிலும் மூக்கிலும் ஆக்சிஜன் குழாயுடனும் ட்ரிப்ஸ் ஏறிய நிலையிலும் இருக்கும் குழந்தை பானுவை பார்த்தான். வலது கால் இருந்த இடத்தில் ஒரு பெரிய கட்டு, அதுவும் இரத்தத்தில் புரட்டி எடுத்தது போல் சிவந்திருந்தது. அவனுக்கு நெஞ்சை பிசைந்தது. திரும்ப வெளியில் வந்தான். ஐசியு வார்டுக்கு வெளியில் கிடந்த நாற்காலி ஒன்றில் போய் அமர்ந்தான். பெருமாளே,
உன் நினைப்பில் என்னை மறந்து நின்றுவிட்ட எனக்கு நீ தரும் பரிசு இதுதானா? அவனுக்குள் வேதனை குரல். சட்டென்று திருமலைசாமி சித்தன் ஞாபகமும் வந்தது. எல்லாம் அவரால் வந்த மாற்றம். அவரோடு தும்புரு தீர்த்தத்தில் இருந்து பயணம் செய்த போது அவன் கையை பற்றி கொண்டுதான் அவர் நடந்தார். அந்த நொடி உடம்பிலும் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. வழக்கமாய் மனதை ஆக்கிரமித்து நிற்கும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளெல்லாம் கரையான் புற்று கணக்காய் உமிழ்ந்து போய் மனதில் ஒரு புதிய ஒளி உண்டாயிற்று. காரணமில்லாமல் ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் நடப்பதில்லை என்கின்ற மிக தெளிவான ஞானம் தோன்றியது. ஏதோ 100 வருடம் தவம் செய்தவன் போல மனநிலையில் ஒருவித அதிர்வற்ற தன்மை. உடம்பிலும் களைப்போ வலியோ தெரியாதபடி ஒரு புது உற்சாகம் பிறந்தது. யார் என்ன நினைக்கிறார்கள், நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே என்ற ஒரு அசாத்திய மனமாற்றம். அதுதான் இந்த நொடி நீடிக்கிறது. நடுவில் குழந்தைக்கு இப்படி ஆக காரணம் நிச்சயம் இதற்கொரு விடை இருக்கிறது. அதை தன்னில் உணர முடியவில்லையே தவிர திருமலைசாமி சித்தரை சந்தித்தால் சொல்லிவிடுவார் என்றுதான் தோன்றியது. என்னை நினைத்தாலே போதும், நான் உன் எதிரில் வந்து நிற்பேன் என்று அவர் சொன்னதும் ஞாபகத்தில் பரவ கைகளை கூப்பி அவரை நினைத்து தொழத் தொடங்கினான். சாமி, எங்கே இருக்கீங்க? வாங்க. என் மனைவி என்னை தப்பா நினைக்கிறா. என் ஒரே பெண் குழந்தை உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து வாங்க, வந்து நல்ல வழி காட்டுங்க. மனதில் அவரை உச்சி மலை மீது நின்று ஓங்கின குரலில் கத்தி கூப்பிடுவது போல கூப்பிட்டான். அவர் 200 மைலுக்கு அப்பால் ஒரு மலையில் இருக்கிறார். இப்படி நினைப்பது அவருக்கு எப்படி தெரிய முடியும்? அவராலும் அங்கிருந்து எப்படி உடனே வர முடியும் என்கின்ற லாஜிக்கான ஒரு கேள்வி கூட அவனுக்குள் இல்லை. ஏதோ சில அடி தள்ளி இருக்கிற ஒருவரை அழைக்கிற மாதிரி ஒரு மைக்ரோன் அளவு கூட அவநம்பிக்கையே இன்றி வாங்க சாமி வாங்க என்று அவருக்கு அழைப்பு விடுத்தபடி அமர்ந்து விட்டான். முகத்தில் அதற்கான உணர்ச்சி சுருக்கங்கள். அதை பார்த்த நர்ஸ் ஒருத்தி கூட ஆச்சரியப்பட்டாள். அவனை ஒரு பித்து பிடித்தவனாகத்தான் பார்த்தாள். அதே சமயம் அவன் அருகில் அமர்ந்த நிலையில் அவன் தோள் மேல் ஒரு கரம் விழ கண் திறந்தான் பாண்டியன். அருகில் திருமலைசாமி சித்தர். சத்தியமாக அவரேதான். சாமி, வந்துட்டீங்களா என்று அவர் கையை பற்றி கொண்டு பதிலுக்கு பரவசப்பட்டான். அவர் முகத்தில் மிக சன்னமாய் ஒரு முறுவல், பின் கேள்வி, என்ன ஆச்சு? என் பெண் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சாமி, காலே போயிடுச்சு, வெட்டி எடுக்கணுங்கிறார் டாக்டர். அவன் அழுதான். அப்போது மஞ்சுவும் மயக்கம் தெளிந்தவளாக அவனை நோக்கி வர சற்று தள்ளி நின்ற நிலையில் அவ்வளவையும் பார்த்தபடி அந்த மோட்டார் பைக் இளைஞன். பாண்டியனை நெருங்கிய மஞ்சு திருமலைசாமி சித்தரை பார்த்து இமைகளை படபடக்க விட்டாள். அவளாக விசாரிக்கும் முன் பாண்டியன் முந்திக்கொண்டு, சாமி, இவதான் என் மனைவி மஞ்சுளா. மஞ்சு, சாமியை கும்பிட்டுக்க, இவர்தான் மலையில நான் சந்திச்ச மகான். அவன் சொல்ல அவள் கண்களில் அடுத்த நொடியே காந்தல். இங்கேயும் வந்துட்டாரா? இந்த ஆள்தான் உங்களை மாத்தின மகா அனுபாவனா? கேள்வியோடு அவள் பார்வை அவரை ஊசி போல் துளையிட்டது. அவரும் தொடர்ந்து சிரித்தார். சிரிக்கிறீங்களா? ஒரு இளிச்சவாயன் உங்களை ஒரு மகான்னு சொல்லிட்ட மப்புல சிரிக்கிறீங்களாக்கும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட உங்கள் பாச்சா எல்லாம் பழிக்காது. ஆளப்பாரு. ஆமா, குளிச்சு எத்தனை மாசம் ஆகுது? ஏம்மா, என்னை பார்த்தா அவ்வளவு அழுக்காவா தெரியுது? அவர் துளி கூட பதிலுக்கு கோபப்படாமல் திருப்பி கேட்டார். போதும், வெளியே போங்க, என் புருஷனை விட்டுடுங்க. மஞ்சுவின் வார்த்தைகள் சீறி விழுந்தன. பதட்டப்படாதே குழந்தை, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படியெல்லாம் பேசுற? என்ன ஆகணும்? ஒரு நாள், ஒரே நாள்ல என் புருஷனை அப்படி எப்படியோ மாத்திட்டீங்களே. காலை கட்டிக்கிட்டு அழுத குழந்தையை எடுத்துக்க கூட தோணாம சிலை மாதிரி நின்று தியானம் பண்ணா என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டமான விஷயம் ரொம்ப சுலபமா வசப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அவர் அழகாய் பதில் சொல்ல அந்த பதிலுக்கு ஒரு பதிலளிக்க மஞ்சு வாயை திறக்கும் போது குறுக்கிட்டது நர்ஸ் ஒருத்தியின் குரல். சைலன்ஸ், இங்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவ்வளவுதான். மஞ்சுவும் திருமலைசாமி சித்தரை ஒரு வெறி வெறித்துவிட்டு நர்ஸிடம் சென்று, இப்ப என் பாப்பாவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டாள். இப்படியா பொறுப்பில்லாம தெருவில் விளையாட விடுவீங்க? போய் பாருங்க. நர்ஸ் அலட்சியமாக
குத்தலுடன் சொல்ல வார்டுக்குள் ஓடினாள். குழந்தை வாட்டிய வாழை இலையாய் கிடந்தது. வாயிலும் மூக்கிலும் குழாய்களின் கோர்ப்பு, தலையில் கூட கட்டு, காலோ இரத்த பொட்டலம். ஐயோ பானு! நெஞ்சை அடைக்க விசும்பி எழுந்தவள் மீண்டும் மயங்கி விழுந்தாள். பின்னாலேயே வந்து நின்றார் திருமலைசாமி. குழந்தையை பார்த்தார். பாண்டியன் கீழே விழுந்துவிட்ட மஞ்சுவை தாங்கி தூக்கி நிற்க பார்த்தான். முடியாமல் தோளில் சுமந்தபடி வெளியில் வந்து அங்கே கிடந்த பெஞ்சில் கிடத்தினான். பார்த்து கொண்டு இருந்த அந்த மோட்டார் பைக் இளைஞனும் பொறுக்க முடியாமல் நெருங்கி வந்தான். என்ன சார், பாப்பாவோட நிலையை பார்த்து மயங்கிட்டாங்களா? பாண்டியன் ஆமோதிப்பாய் தலையசைத்தான். அதே சமயம் ஒரு வார்டு பாய் திருமலைசாமியை பிடித்து வெளியே தள்ளி கொண்டிருந்தான். போயா வெளியே, ஐசியூக்குள்ள யார்தான் வர்றதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? யாரங்கே? பிச்சைக்காரங்களையெல்லாம் யாரையா உள்ள விடுறது? கவனிக்கிறது இல்லையா? அவனது அலறலும் திருமலைசாமி சமாளித்து எழுந்து நிற்பதும் ஒரு சேர நடந்து முடிந்தது. ஆனால் பாண்டியன் பதறிப்போய் விட்டான். ஏய், அவர் என் கெஸ்ட், பிச்சைக்காரர் இல்ல, இடியட்! சத்தமாய் இறைந்து கத்தினான். உஷ்! திருமலைசாமி உதட்டில் கையை வைத்து அவனை அமைதிப்படுத்தினார். அப்படியே மோட்டார் பைக் இளைஞனை பார்த்தார். உன் பேர் என்ன தம்பி? சிதம்பரம். உனக்கு நல்ல அடி போல இருக்குதே. ஆமாங்க, கையெலும்பு முறிஞ்சு போச்சு. தலையிலையும் சுத்தியால யாரோ அடிக்கிற மாதிரி ஒரு வலி. கிட்டவா? அவன் நெருங்கினான். அவர் அவன் தலையை வருடி விட்டார். அப்படியே தடவலாய் கை உடைந்த கட்டுப்பகுதியையும் வருடியவர், நீ ரொம்ப நல்லவன்பா, அதான் ஆக்சிடென்ட் ஆன உடனே ஓடாம ஆஸ்பத்திரிக்கு வந்து உதவி செய்கிறேன்னெல்லாம் சொல்ற. அவன் அவர் சொல்வதையே கேட்டபடி அவரை பார்த்தான். ஆமா, இது சரியாக எவ்வளவு நாள் ஆகும்னு சொன்னாரு டாக்டர்? கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும்னார். 3 மாசமா? 3 மணி நேரம் போதுமே. அவர் கேள்வியும் பதிலும் அவனை திடுக்கிட வைத்தது. மாத்திரை வயிற்றுல கரைஞ்சு ரத்தத்துல கலந்து ஓடி வலி குறையவே 3 மணி நேரம் ஆகுமே. அப்படியா? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி? உன் வீட்டுக்கு நீ இங்க இருந்து போக எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு கேட்குறீங்க? சும்மா சொல்லு, அப்புறமா சொல்றேன். என் வீட்டுக்கு நான் இங்கே இருந்து போக அதிகபட்சம் 1/2 மணி நேரம் ஆகும். சரி, அட்ரஸ் தெரியாத ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவரும் இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு வெயி, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை எப்படி சொல்ல முடியும்? கண்டுபிடிக்கிறதே கூட கஷ்டம்னு சொல்லலாம். அப்ப அட்ரஸ் தெரிஞ்சா நேரத்தை சொல்லிடுவியா? நிச்சயமா. அப்படித்தான் குணமடைகிற விஷயமும். வழி தெரிஞ்சா 3 மாசம் 3 மணி நேரமாக மாறிடும் சிதம்பரம். திருமலைசாமி பதிலில் ஏதோ பொருள் இருக்கிற மாதிரி இருந்தது, இல்லாத மாதிரியும் இருந்தது. அப்படின்னா என்னோட இந்த வேதனைய 3 மாசத்துக்குள்ளேன்னு இல்லாம 3 மணி நேரத்துல போக்கி குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டியே, கிட்டவா, கை கொடு. அவர் அவனை அழைத்து கையை நீட்டினார். அவனும் தயக்கத்தோடு பதிலுக்கு கையை நீட்டினான். அவர் அவன் கையை பற்றி நொடி அளவு நேரத்தில் தும்புரு தீர்த்தத்தில் பாண்டியனுக்கு ஏற்பட்ட அதே பரவச உணர்வும் லேசான தன்மையும் அவனுக்கு ஏற்பட்டது. வா, ஒரு 3 மணி நேரம் நாம் அப்படியே வெளியில சுத்திட்டு வருவோம். அவர் அவனை அழைத்து கொண்டு நடக்க பாண்டியன் சாமி என்று கத்தினான். வந்துடுறேன், கவலைப்படாதே, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நடப்பா, அதுக்கு நான் பொறுப்பு, வரட்டுமா? சொல்லிக்கொண்டே காரிடாரில் நடந்து அவர் கண்களை விட்டு மறைந்தும் போனார். பாண்டியன் நம்பிக்கையோடு போய் அருகில் மயங்கிய நிலையில் இருக்கும் மஞ்சு அருகில் அமர்ந்தான். அவள் தலையையும் மெல்ல வருடி கொடுத்தான். நேரமும் உருளத் தொடங்கியது. அத்தியாயம் 7. குறிப்பு: சித்திகளில் ஔஷத சித்தி என்றும் ஒன்று உண்டு. ஔஷதம் என்றால் மருந்து. அதை இந்த உலகிற்கு தருவது பஞ்சபூதங்களே. ஒரு மூலிகை செடியின் விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு மூடப்பட்ட நொடி பஞ்சபூத வினைகள் ஆரம்பமாகி விடுகின்றன. அந்த விதை நீரை உண்டு, மண்ணின் இதர சக்திகளையும் உண்டு, தன்னுள் அடங்கியிருக்கும் அணுக்களின் பெருக்கம் கொள்கிறது. இந்த பெருக்கத்தால் தான் அது மூடிய மண்ணை மீறிக்கொண்டு வெளியே வருகிறது. ஆகாயத்தில் காற்றும் சூரிய கதிர்களும் இருந்து
அந்த மூலிகை செடியின் தண்டுகளை மேலும் பருமனாக்குகின்றன. இப்படி சொல்வது மனித மனங்களுக்கு எளிதாக புரிவதற்காகவே. உண்மையில் விதையின் அணுப்பெருக்கம் என்பது பஞ்சபூதங்களில் இறைந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றுபடுவதைத்தான் குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றுபட குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகிறது. மூலிகை செடியும் தன் அணுத்திரள்களுக்கு ஏற்ற மற்ற அணுக்களை உட்கொண்டு வளர்ந்து பெருகி காய்கனி என்று உலகிற்கு வழங்குகிறது. இவைகளில் சிலவற்றை உட்கொண்டு நாம் கண்ணாடியை கூட கடித்து விழுங்கலாம். நாவிற்கோ வாயின் உள்பாகங்களுக்கோ நசியவே நசியாது. இன்னும் சில மூலிகைகள் உடம்பின் பஞ்சபூத சேர்க்கையால் ஒவ்வொரு நொடியும் நிகழும் உடம்பின் பெருக்கத்தை அல்லது மாற்றத்தை அப்படியே தடுத்து நிறுத்திவிடும். இதனால் உட்கொள்ளும் போது உடலானது எந்த வயதில் எந்த நிலையில் இருந்ததோ அந்த வயதே அந்த நிலை அப்படியே நீடிக்கும். இதனால் முதுமை என்னும் மாற்றத்தை தவிர்க்கலாம். இதை இப்படியும் சொல்லலாம். அந்த உடம்பை பொறுத்து காலம் நின்றுவிடும், செயல்படாது. பிரபஞ்ச வெளியில் காலம் நின்றுவிட்ட 2 பாகங்கள், அதாவது பிளாக் ஹோல்ஸ் இருக்கின்றன. உண்மையில் காலம் என்பது என்ன? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் 24 மணி நேரம் என்கின்ற அளவுதானே காலம். பூமிக்கு வெளியே ஆகாயத்தில் சூரிய சந்திரர்களின் ஒளிப்படாத ஒரு இடத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது? அங்கே எதை வைத்து காலம் என்று ஒன்று இருப்பதை உணர முடியும்? சிந்தித்து பாருங்கள். நமது உடலிலும் பஞ்சபூத வினைகள் நிகழாமல் நாமும் எந்த மாற்றங்களுக்கும் ஆளாகாமல் அப்படியே நின்றுவிட எந்த இயக்கமும் இல்லாத ஒரு இடத்தில் காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போகிறதல்லவா? என்றால் அனைத்தையும் உணர்த்துவது என்பது எது? மனதுதானே. இந்த மனம்தானே கால தேச வர்த்தமானங்களை கணிக்கிறது. அதை கூட்டுவதும் கழிப்பதும் மனதுதானே. காலத்தோடு சேர்ந்து பயணிக்கும் நாம் அதன் வேகத்தை கண்டறிந்து அதைவிட பல மடங்கு பின்னோக்கி பயணித்தால் நாம் இழந்த நாட்களுக்குள் நுழைந்துவிட முடியுமல்லவா? அஷ்டமா சித்து ரகசியத்திலிருந்து. ஆஸ்பத்திரிக்குள் மஞ்சுவின் அப்பா சபேசனும் அம்மா பூரணியும் நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த அவளும் கட்டிக்கொண்டு அழுதாள். ஆக்சிடென்ட் நடந்த விதத்தையும் பாண்டியன் மாறிவிட்டதையும் திரும்ப ஒரு முறை அவன் காதுபட அவர்கள் எதிரில் சொல்லி அழுதாள். அப்பா சபேசன் பாண்டியனை பார்த்து, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் என்று மென்று விழுங்கினார். அவனும் சளைக்கவில்லை. அவனுக்குள் திருமலைசாமி சொல்லிவிட்டு போனது காதில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. ஒன்னும் ஆகல மாமா, பானுவுக்கு நல்லாயிடும். நீங்க நாளைக்கே பாருங்க, அவ எழுந்து ஓடுவா என்றான். பாத்தீங்களா, இவர் பேசுறத கேட்டீங்களா? நாளைக்கே எழுந்து ஓடுவாளாம். கொஞ்சமாவது இவருக்கு கவலை இருக்குதா? எவ்வளவு தூரத்துக்கு இவர் புத்தி பிசகி இருந்தா இப்படி துளி கூட பதட்டப்படாம பேசுவாரு? மஞ்சு கேட்க சபேசனும் அதிர்ச்சியோடு பாண்டியனை பார்த்தார். மாமா, இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாத்தான் இருக்கும். ஆனா நீங்க வேணா பாருங்க, திருமலை சாமியே சொல்லிட்டார். அப்புறம் என்ன மாமா? அது யார் மாப்பிள்ளை திருமலை சாமி? ஒரு கிறுக்கு பிச்சைக்காரன். அவன்கிட்ட என்ன இருக்குன்னு இவர் அவனை மதிக்கிறாருன்னு தெரியல. இல்ல அவன்தான் இவருக்கு ஏதாவது செய்வனை பண்ணி இப்படி உளர வைக்கிறானான்னு தெரியல. தொடர்ந்து கண்களை கசக்கினாள் மஞ்சு. சரிம்மா, இப்ப எங்க அந்த ஆளு? இன்னும் சரியா 2 மணி நேரத்துல வந்துடுவாரு. பாண்டியன் தன் கடிகாரத்தை பார்த்தபடி சொன்னான். அவர் யார் மாப்பிள? காலத்தையே ஜெயித்த மகான் மாமா. சரி மாப்பிள, நீங்க சொல்றதுதான் சரி. சபேசன் திடீரென்று கட்சி மாறினார். அப்பா, மஞ்சுளா வீறிட்டாள். பதிலுக்கு கண் சிமிட்டியவர் அவள் காதருகில் சென்று, சும்மா இருமா, நான் அவர் போகிற போக்குல போற மாதிரி நடிக்கிறேன் போறேன். நீ சொல்றதுதான் சரி. மாப்பிள்ளைக்கு ஏதோ சித்த பிரம்ம என்று கிசுகிசுத்தவர் திரும்பவும் பாண்டியனிடம் வந்தார். அடியோட மாறிட்டீங்களே என்றார் சீரியஸாக. ஆமாம் மாமா, நான் சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். வாழ்க்கை என்பது
ஒரு விசித்திரமான விளையாட்டு மைதானம். அதில் ஒரு நொடி போதும் சிலர் வாழ்வு அப்படியே மாறுவதற்குண்டான எல்லாம் இருக்கும் என்று படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு அது புரியல. இப்ப சொல்றேன் மாமா, என் வாழ்க்கை கூட திருப்பதியில ஒரு நொடியில தான் மாறுச்சு. அந்த ஒரு நொடியை இப்ப நினைச்சாலும் சிலிர்ப்பாய் இருக்கு என்றான். அவன் சொல்லும் விதம், அதில் உள்ள உணர்ச்சி வசப்பாடு எல்லாமே மிகவும் அர்த்தபூர்வமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இருக்கின்ற மாதிரிதான் சபேசனுக்கு தோன்றியது. நடுவில் மஞ்சுளா மீண்டும் அவரை தனியே அழைத்தாள். அவரும் ஒதுங்கினார். என்னம்மா? அப்பா, எனக்கு பயமா இருக்கு. அவர் பேசுற எதையும் நம்பாதீங்க. டாக்டரை பார்த்து காலை எடுக்காமலேயே சரி பண்ண முடியாதான்னு கேளுங்கப்பா. சொல்லும் போதே அவள் கண்களில் கண்ணீர் கரகரவென்று கொட்டியது. அழுவாதே அழுவாதே, நான் விசாரிக்கிறேன். வேணும்னா நீயும் கூடவா? சபேசன் உடனேயே டாக்டரை சந்திக்க கிளம்பினார். அழுது கொண்டே பின்தொடர்ந்தாள் மஞ்சுளா. டாக்டர் இருவரும் வரவும் ஒரு பரிதாப பார்வையை பார்த்தார். டாக்டர், சபேஷன் ஆரம்பிக்கும் முன்பாகவே டாக்டர் முந்திக்கொள்ள தொடங்கிவிட்டார். இதோ பாருங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். அடிபட்டு ஐசியூல இருக்கிற ஒரு பிஞ்சு குழந்தை, அது இப்போ உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம்தான். அதோட காலை எடுத்தாதான் இப்ப ஒட்டிக்கிட்டு இருக்க உயிர் தங்கும். ஒரு கால் போனா அது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை எந்த அளவு பாதிக்கும்னெல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்லை. எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கே. அப்ப காலை எடுத்தே தீரணுமா? நிச்சயமா. ஆஸ் அ டாக்டரா எனக்கு அதை தவிர வேறு வழி தெரியல. ஈவன் பிரார்த்தனையால கூட உயிரை வேணா காப்பாற்றலாம். காலையெல்லாம் வர வைக்க முடியாது. அந்த அளவு திசுக்கள் நரிஞ்சு நரம்புகளும் மருந்து போயிருக்கு. குழந்தை வலியை உணராம இருக்க இப்ப இன்ஜெக்ஷன் போட்டு பல்ஸை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ரத்தம் வேற போயிருக்கு. குழந்தையோட குரூப்புக்கு ஏற்ற ரத்தத்தை வாங்கி வர பிளட் பேங்குக்கு எங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போயிருக்காங்க. இதுதான் இப்போதைய நிலை. நீங்க மனசை தேத்திக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. டாக்டர் மிக விளக்கமாக சொல்லி முடிக்க மஞ்சுளாவிற்கு மீண்டும் மயக்கம் வருவது போல் இருந்தது. சபேசன் அவளை அணைத்தபடியே வெளியே அழைத்துச் சென்றார். பாண்டியன் அவளது கவலையில் 10% கூட இல்லாதவனாக விஸ்ராந்தியாக இருந்தான். ஒரு நல்ல தகப்பனால் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியும்? சபேசனுக்குள் கோபமும் குமைச்சலும் கைகோர்த்து கொண்டு தட்டாமாலை சுற்றிற்று. மஞ்சுளாவிற்கு அம்மா அவளை தாங்கிக் கொண்டாள். சபேசன் மெல்ல மீண்டும் பாண்டியனை நெருங்கினார். மாப்ள, என்ன மாமா? எப்படி மாப்ள உங்களால் இப்போ கவலைப்படாமல் இருக்க முடியுது? எதுக்கு மாமா கவலைப்படணும்? திருமலசாமி இருக்கார் மாமா. எந்த சாமியாலையும் பாப்பாவுக்கு காலை மட்டும் கொடுக்க முடியாதுன்னுட்டார் டாக்டர். அவங்க கிடக்குறாங்க. டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் திருப்பதி சாமி, அவரோட பிரதிநிதி அந்த திருமலை சாமி. நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை. குழந்தையோட நிலையை விட உங்கள் நிலைதான் எனக்கு இப்போ அதிக கவலை தருது. எனக்கு என்ன மாமா, நான் நல்லா இருக்கேன். பழைய பாண்டியனா இருந்திருந்தா பதைச்சி போய் இந்த நிமிஷம் அழுது புலம்பி இருப்பேன். மோட்டார் பைக்கை ஏத்தின அந்த சிதம்பரங்கிறவனை பிரித்து மேய்ஞ்சிருப்பேன். ஆனால் நான் இப்போ ஒரு தெளிவான மனுஷன். அதான் தைரியமா நம்பிக்கையோடு இருக்கேன். அவன் வைராக்கியமாய் பேச பேச அவருக்குள் அணு உலை கூடம் போல மனது கொதித்தது. இனி இவனிடம் பேசுவது பலனில்லை. இவனையும் சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டியதுதான் அவருக்குள் தீர்மானங்கள். நேரமும் டாக்டர் தெரிவித்த அந்த 3 மணி நேர முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. அடுத்து இனி என்ன ஆகும்? அத்தியாயம் 8. குறிப்பு. இந்த உலகில் திடப்பொருள் என்று நாம் கருதும் எந்த ஒன்றின் உள்ளும் ஊடுருவும் ஆற்றல் அனிமாவிற்கு உண்டு. ஒரு திரை சீலை மறைத்து கொண்டிருக்கிறது. அதன் அருகே சென்று உற்று பார்த்தால் அதன் மிக சிறிய துவாரங்கள் வழியாக அதன் பின்புறம் தெரியும். இது போன்ற துவாரங்கள் அனைத்திலும் உண்டு. அந்த துவாரங்கள் வழியே புகுந்து வெளியேறுதல் தான் அனிமா சித்தி. இதனாலேயே பல சித்த புருஷர்கள் பூட்டிய அறைகளை கடந்து வெளியே சென்று வந்தனர். இவர்கள் பஞ்சபூத அணுக்களால் ஆன தங்கள் பௌதீக உடலை காற்றில் மிதக்கும் தூசாக ஆக்கி துளைகளை ஊடுருவுவார்கள். ஒரு விதத்தில் இந்த உலகமே பஞ்ச கலவையோடு இவர்கள் கலந்து விடுவர். இந்த வகையில் பார்த்தால் இந்த உலகின் ஒரு துண்டு பகுதிதான் நாம்.
நாம் வேறு, இந்த பிரபஞ்சம் உலகம் வேறு இல்லை. உலகம் வேறு, உடல் வேறு, மனம் வேறு என்பதெல்லாம் அறியாமை. அதனாலேயே நமது ஆற்றல் குறைந்து மனித சக்தி ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டது என்ற எண்ணமும் வலுப்பட்டு விடுகிறது. உண்மை அதுவல்ல. எரித்து சாம்பலாக்கப்பட்ட ஒரு பிரேத சாம்பலுக்குள் மீண்டும் உடலை உருவாக்கிய மகா புருஷர்கள் இந்த உலகில் இருந்திருக்கிறார்கள். அனிமா வசப்பட்டு விட்டால் நாம் வேறு, உலகம் வேறு இல்லை. நம்மை நேரம், காலம், இடம் என்கின்ற எதுவும் ஒன்றும் செய்யாது. அஷ்டமா சித்து ரகசியத்திலிருந்து. திருமலை சாமியும் சிதம்பரமும் அந்த கடலோரமாய் அமர்ந்திருந்தனர். சிதம்பரம் அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாலும் சும்மா இல்லாமல் அவர் கையை பற்றி விரல்களை சொடுக்கு எடுத்தபடியும் வருடி கொடுத்தும் பிசியோதெரபி பயிற்சியாளர்களைப் போல செயல்பட்டு கொண்டிருந்தார். அவனும் மறுப்பே சொல்லாமல் அவர் செய்வதற்கெல்லாம் இசைவாக உடன்பட்டிருந்தான். அலை ஆர்ப்பாட்டமாய் பொங்கி சீறி அட்டகாசம் பண்ணி கொண்டு இருந்தது. கடற்கரை காற்றிடம் என்றைக்கு அமைதி இருந்திருக்கிறது? அது ஆவேசமாய் ஊளையிட்டபடியே திரிந்து கொண்டிருந்தது. இதமான வெயில். வானத்திலும் பஞ்சு மூட்டையிலிருந்து உதிர்ந்து சிதறிய மாதிரி மேகங்கள். அந்த மேகங்களை எங்களால் மட்டுமே தீண்ட முடியும் என்கிறார் போல வல்லூர்களும் மற்ற பெயர் தெரியாத சில பறவைகளும் பறந்தபடியே இருந்தன. பொதுப்படையாக பார்த்தால் சென்னைக்குரிய காட்சிதான். கடல், வெளி, நீர், மேலும் சில குட்டி திமிங்கலங்கள் அவ்வப்போது தெரிந்து சில அடி உயரத்திற்கு அந்தரத்தில் எகிரி பின் நீருக்குள் நுழைந்து ஏகாந்தமாய் விளையாடி கொண்டிருக்க திருமலை சாமி அதையெல்லாம் ரசித்தபடியே சிதம்பரத்தை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். அவன் பதிலுக்கு எந்த எதிர்கூச்சங்களும் இன்றி அவர் அருகே உட்கார்ந்திருந்ததுதான் ஆச்சரியம். என்னப்பா, எதுவும் பேச மாட்டியா? என்ன சாமி பேச, நீங்க பக்கத்துல இருக்கிற இந்த நொடி பொழுது ரொம்ப வித்தியாசமாய் இருக்குதுங்க. இப்படியெல்லாம் மனசு லேசா எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. மனசு பாரமா இருக்குன்னா அப்ப அந்த மனசுல தப்பான ஆசைகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் தம்பி. எது தப்பான ஆசை சாமி? அழியிற விஷயங்கள் மேல வைக்கிற ஆசை எல்லாமே தப்புதானே. எப்படி சாமி? சாப்பிடுறோம், அது ஜீரணமாகி மலமாகி வெளியே போயிடுங்கிறது தெரியும். அதனால எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டுன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? பரவாயில்லையே, எடுத்த எடுப்புல ஒரு நல்ல அழுத்தமான கேள்வியை கேட்டுட்டியே. என் கேள்வி நல்ல கேள்வினா உங்களோட நல்ல பதில் என்ன சாமி? சாப்பிட்ற சாப்பாடும் அதனால கிடைக்கிற சக்தியும் ரொம்ப தற்காலிகமானதுதான். தற்காலிக சக்தியை தக்க வச்சுக்கத்தான் தொடர்ந்து சாப்பிடுறோம். அந்த சக்தியையும் நாம தப்பு தப்பா செலவழிக்கிறோம். இதனால களைப்பு, ஆயாசம் எல்லாம் ஏற்படுது. இதைவிட கொடுமை, சக்தி தேவைப்படுறதுங்கிறதுக்காக ஒரு நாள் தேவைக்கு அதிகமாகவும் ஒரு நாள் தேவைக்கு குறைவாகவும் சாப்பிடுறது. இதனால தொந்தியும் தொப்பையும் உருவாகி கூடுதல் சதைகளை காலமெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி சுமக்க வேண்டிய கொடுமை வேறு. ஆமா, உன் எடை என்ன? 80 கிலோ. 30 கிலோ கூட இருக்க. கிட்டத்தட்ட அரை மூட்டை அரிசி கீழே இறக்கி வைக்காம சுமக்கிறவங்களும் நீயும் ஒன்று. உன்னை மூட்டை தூக்கின்னு சொன்னா தப்பில்லை. திருமலை சாமிக்கு பரிகாசமும் செய்ய தெரிந்திருந்தது. என்ன சாமி, 80 கிலோவுக்கு இப்படி சொல்றீங்க? 50 கிலோ இருந்தா சொத்தையா ஈர்க்குச்சி மாதிரியில இருக்க முடியும். அப்படி இருந்துக்கிட்டு எந்த வேலையை செய்ய முடியும்? பைக்கை உதைச்சு ஸ்டார்ட் பண்ண கூட சக்தி இருக்காதே. திருமலை சாமி சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? உன்னை நினைச்சு சிரிக்காம என்ன பண்றது? உடம்பு பெருசா இருந்தா பலசாலி, ஒல்லியா இருந்தா பலவீனம்னு நினைக்கிறியா? இல்லையா பின்ன? நல்லா சாப்பிட்டு உடம்ப திடகாத்திரமா வச்சுக்கிறவங்க தானே 100 கிலோ 150 கிலோன்னு வெயிட் லிஃப்டிங்கை எடுக்கும் எடைய தூக்க முடியுது. அப்ப ஒரு சின்ன மூங்கில் குச்சி அதை விட பல மடங்கு பாரமுள்ள ஒரு பாறைய நெம்பி தள்ளிடுதே, அது எப்படி? தள்ளுறதும் தூக்கிறதும் ஒன்னா சாமி? நீ ஏன் தூக்க ஆசைப்படுற? மனுஷனுக்கு யோசிக்கிற 6வது அறிவுன்னு ஒன்னை எதுக்கு கொடுத்திருக்கு இயற்கை?
புத்திசாலித்தனமா நடந்துக்கத்தானே. அப்ப தூக்குற அளவு சக்தியோடு இருக்கிறது தப்பா? எப்பவோ ஒரு தடவை 100-150 கிலோ எடையை தூக்கிறதுக்காக எப்பவும் உடம்புல 100-150 கிலோ எடை தூக்கிட்டு அவ்வளவு சதைக்காகவும் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பா தம்பி, சரியா தம்பி? சிதம்பரம் திருமலை சாமியின் கேள்வி முன்னால் நெடுநேரம் யோசித்தான். மனது லேசாக இருக்கிறது என்று சொல்லப்போய் தவறான ஆசைகள் மனதை பாரமாக்கி விட்டதாய் அவர் சொன்னது நீண்டு, இப்போது இறுதியில் அப்படியா உடம்பை வளர்ப்பது தப்பு என்பதில் முடிய வேண்டுமா? சரி சாமி, நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். தப்பான ஆசைகள், அதனால முறை தவறி உணவு பழக்கங்கள்னு எவ்வளவோ சொன்னீங்க. எது சாமி சரியான ஆசை? உங்களை மாதிரி ஷேவ் பண்ணாம தாடி வளர்த்துக்கிட்டு பக்கிரி மாதிரி இருக்கிறதா? சிதம்பரம் தெரிந்து கொள்ள கேட்கிறானா இல்லை இதுதான் சாக்கு என்று அவரை இடிக்கிறானா என்பது தெரியவில்லை. திருமலைசாமி மீண்டும் சிரித்தார். என்ன சாமி சிரிக்கிறீங்க? நான் உங்களை கேலி பண்றதுக்காக கேட்கல. எது சரியான ஆசைன்னு புரிஞ்சிக்க தான் கேட்டேன். அழகுனா என்ன தம்பி? கண்ணுக்கு இதமா இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு அழகு. நான் இதமா இல்லையா? என்னை பார்த்தா முரடனாவா தெரியுது? முரடா இல்ல, அழுக்கானவர் மாதிரி தெரியுது. உண்மையில ஒரு நாளைக்கு 4 தடவை குளிக்கிறவன் நான். தாடி மீசை தலைமுடியெல்லாம் ஒரு யோகி எவ்வளவு பலமானவன்னு சொல்ற விஷயங்கள். அது காடாயிருந்தா தப்பில்ல, அதுதான் சரி. அப்ப வழுக்கை தலையோடு ஒரு யோகி இருந்தா அவர் பலவீனமானவர்னு அர்த்தமா? வழுக்கைங்கிறது தப்பான உணவு முறை, உஷ்ண ஆதிக்கம், பதட்டமான மனநிலை, முறை தவறி தூக்கம் இவைகளால் உருவாகக்கூடியது. ஒரு தலைமுறையில ஒருவருக்கு இது நேரிட்டாலும் அது தொடரக்கூடியது. இதனால சித்தாகாசம் வசப்பட காலதாமதம் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு சித்தாகாசம் வசப்பட்டுடுச்சா? சித்தாகாசம்னா என்ன? சிதம்பரம் அவரோடு கேள்விக்கு கேள்வி என்று ஞான வேட்கையில் தொடர்ந்து கொண்டே போனான். அவரும் சளைக்காமல் பதில் சொல்லிக்கொண்டே போனார். சாதாரணமாய் இப்படி சிந்தித்தே பழக்கமில்லாதவன் சிதம்பரம். இதெல்லாம் அவன் வரையில் போர் அடிக்கும் சமாச்சாரங்கள். ஆனால் இப்படி கவனிக்க முடிகிறது? கேள்விகளும் உள் தோன்றுகிறது. எல்லாம் அவர் அருகில் இருப்பதன் எதிரொலியா? இருக்கலாம் என்றுதான் தோன்றியது. அவர் சித்தாகாசத்துக்கு விளக்கம் அளிக்க தொடங்கியிருந்தார். ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ளேயும் அபரிதமான சக்திகள் ஒளிஞ்சு கிடக்கு. அது தப்பான வாழ்க்கை முறைகளால செயலிழந்து கிடக்கு. அந்த தப்பான வாழ்க்கை முறைகள் மாறினால் அந்த அபரிதமான சக்தி செயல்பட தொடங்கும். அதுக்கு உடம்பை திடமா நலமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பு திடமா நலமா இருந்தா மனசும் தெளிவா மகிழ்வா மாறிடும். இந்த திடமான நலமான உடம்புக்கு யோக பயிற்சி ரொம்ப முக்கியம். யோக பயிற்சியில குண்டலினி யோகம்னு ஒன்று இருக்கு. அது செய்யும்போது நாம இருந்தும் இல்லாம போயிடுவோம். அவ்வளவு லேசா இந்த உடம்பு ஆயிடும். அப்ப இந்த உடம்பை காற்றுல தக்கை போல மிதக்க வைக்கலாம். நாமளும் சிறகு உள்ள பறவை போல ஆகாசத்துல ஏறி பறக்கலாம். அவன் பல புத்தகங்களில் படித்ததை சொல்வதாக தோன்றியது. சாமி, நீங்க சொல்றத எப்படி நான் நம்புறது? பலவீனமான நிலையில இப்ப என் மனசு இருக்குன்னா அதுக்கு நம்பிக்கைங்கிற பலம் முதல்ல அவசியமா இல்லையா? இப்ப உனக்கு நான் சொல்ற விஷயங்கள் நம்பிக்கை ஏற்படணுமா? ஆமா, நான் நம்புற மாதிரி எனக்கு சொல்லுங்க. ஒரே தியரியா இருக்கு உங்க பேச்சு. நானும் யோகம் செய்ய முயற்சி செய்திருக்கேன். எப்ப மனசை அடக்க உட்கார்ந்தாலும் அப்பதான் மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் தோணுது. அந்த மனசு அடங்கி அதனால ஒரு சுவை எனக்கு கிடைச்சாதானே நான் அதை பிடிச்சுப்பேன். அதுதான் தம்பி யோகத்தோட முதல் லட்சணம். உன் மனக்குப்பையெல்லாம் அப்ப வெளியேறுதுன்னு அர்த்தம். அது வெளியேறும் வரை நீ பொறுமையா முயற்சி செய்யணும். ஏன் இப்படியும் சொல்லலாமே, மனசுன்னு இருந்தா எண்ணங்களும் எப்பவும் இருக்கும். எண்ணமே இல்லாத சூன்யமா மனசு ஆகவே ஆகாது, ஆக முடியாது.
ஆக முடியாத ஒன்னை சும்மாவானும் சொல்லி நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்லலாமே. உன்னை ஏமாத்துறதுல ஒரு யோகிக்கு என்னப்பா லாபம்? முடியாததை நாங்க செய்யறவங்கன்னு நீங்க பெருமை பீத்திக்கலாம் இல்லையா? அப்படியா? அப்ப உடம்போ மனசோ கட்டுப்படாத ஒரு விஷயமா? நிச்சயமா. அதன் போக்குல தான் நாம எப்பவும் போக முடியும். என் வயிறு தானேன்னு நான் சாப்பிடாம இருந்தா என் பேச்சை கேட்டுக்கிட்டு அது சும்மா இருக்கிறது கிடையாது. எனக்கு பசி மயக்கத்தை அல்லவா அது தள்ளுது. அதுக்கு பயந்துக்கிட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். அப்ப உடம்புக்கு கட்டுப்பட்டு தான் மனிதன் இருக்க முடியும். உடம்பை கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் இருக்க முடியாதுங்கிறியா? ஆமாம், வேணும்னா 1 நாள் 2 நாள் பட்டினி கிடக்கலாம். அதுக்கு மேல கிடந்தா உயிர் போயிடும். அப்படியா? அப்ப உனக்கு பட்ட காயங்கள் ஆற டாக்டர் சொன்ன மாதிரி 3 மாசம் ஆகுங்கிறியா? திருமலைசாமி கேட்கும்போதுதான் அந்த காயங்களின் ஞாபகமே வந்தது. தன்னை மறந்து அவரிடம் பேசிக்கொண்டிருந்ததும் புரிய வந்தது. அதன் எதிரொலியாக காயங்களை பார்த்தான். பகீரென்றது. இதயம் கூட அதனால் வேகமாக துடித்து அவன் கண்கள் அரண்டு போயிருந்தன. அவன் காயங்கள் இப்பொழுது காயங்களாகவே இல்லை. உள் எலும்பு தெரியும் வரை பிளந்து கொண்டிருந்த சதை கிளிசல் ஒன்றுபட்டு பேருக்கு அங்கே ஒரு தழும்பும் இரத்த சுவடே இல்லாமலும் 3வது மாதத்தில் ஆறின புண்ணாக ஒரு புண் இருக்கும் இடம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அவனது காயங்கள் வலியும் சுத்தமாக இல்லை. அதை ஆறிய நிலையில் பார்த்த பிறகு அவனால் முன்போல பேசவோ கேள்வி கேட்கவோ முடியவில்லை. என்ன பார்க்கற? சொல்லு, எங்க இப்ப உன் காயங்கள்? சாமி, எப்படி எப்படி இப்படி குணமாச்சு? மாய மந்திரம்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா, அப்படித்தான் நினைக்கிற தோணுது. இது ஏதோ மாய மந்திரம்தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். செத்து போயிட்ட பூம்பாவைக்கு ஞான சம்பந்தர் உயிர் கொடுத்ததா அது கதைன்னு நினைச்சு ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப நானே ஒரு அதிசயத்திற்கு ஆட்பட்டவனா இருக்கேன். எப்படி சாமி? எப்படி? என்ன செய்தீங்க? என்னை கேட்டா உடம்புக்கு கட்டுப்பட்ட மனசு கொண்ட உன்னால நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியாது. நானும் சொல்ல போறதில்ல. இல்ல, நான் புரிஞ்சுக்க முயற்சி செய்யறேன். நீங்க சொல்லுங்க, எப்படி சாமி? எப்படி என் காயங்கள் ஆறிச்சு? என்ன பண்ணீங்க? சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. உன் காயம் ஆற நாளாகும்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். மருந்து வேலை செய்து சிதைஞ்சு போன உடம்போட திசுக்கள் திரும்ப உயிர் பெற சதை கொஞ்சம் கொஞ்சமா வளர காலமாகும்னு டாக்டர் சொன்னார். அதுதான் நானும் உணர்ந்திருக்கிற உண்மை. நானும் அதை தப்புன்னு சொல்லல. 3 மாச காலத்தை நீ வேகமா கடக்க நான் வழி செஞ்சேன், அவ்வளவுதான். எப்படி எப்படி 3 மாச காலத்தை நான் வேகமா கடந்தேனா? இல்லையே, 3 மணி நேரம் முடிய போகுது. இதோ என் கை கடிகாரம் அதைத்தான் சொல்லுது. உன் கடிகாரத்தை விடு. என் சரீரத்தை நான் பிடிச்சுக்கிட்டு கால வெளியில காலத்தை விட வேகமா நான் ஒரு 3 மாச காலம் பயணம் செய்தேன். நீ கூட என்னோட வந்த. உன் உடம்புதான் வந்தது. ஆனா உன் மனசு என்கிட்ட கண்டதை பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? இந்த பீச்சில் உங்களோட நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாம எங்கேயும் போகல. அப்படி இருக்க எப்படி இதை சொல்றீங்க? நாம 3 மாச காலத்தை கடக்காத நிலையில எப்படி உன் உடம்பு குணமாச்சு? இல்ல குணமாயிருக்க முடியும்? சொல்லேன். என்ன சாமி, நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேட்குறீங்க? விடை எனக்குத்தான் தேவை, உங்களுக்கு இல்ல. சரி, உனக்கு புரியும்படியே சொல்றேன். இப்ப நீ கோமாவில் மயங்கி படுத்துடுற. 3 மாசம் கழிச்சு கண் விழிச்சு எழுந்திருக்கிற. 3 மாசம் ஆயிட்டதை அப்ப எப்படி தெரிஞ்சுப்ப? காலண்டரும் கடிகாரமும் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்களா? அதை பார்த்தா தெரியாதா? ஆக உனக்கு காலண்டர் கடிகாரம் இதுதான் கணக்கு, அப்படித்தானே? ஆமா. காலண்டர் கடிகாரம் இரண்டும் என்ன? காலம் காட்டுற கருவிகள். அது இரண்டும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதோட வேகம் எவ்வளவு? வேகமா? அதை எப்படி சொல்ல முடியும்? ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியும், வேகம் தெரியாதா? அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
முடியவே முடியாதே. ஏன் முடியாது? காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் ஏற்படுதா? ஆமா. அடுத்த சூரிய உதயம் மறுநாள் காலை 6 மணிக்கு தானே? ஆமாம். நடுவில் 24 மணி நேரமா? ஆமா. இந்த 24 மணி நேரத்துல என்ன நடக்குது? பூமியில என்னென்னமோ நடக்கும். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? பூமியில நடக்கிறத நான் கேட்கல, பூமி நடக்கிறதத்தான் கேட்கிறேன். பூமி எங்க நடக்குது? அது சுத்திக்கிட்டு தானே இருக்கு. சரி, அது சுத்த எவ்வளவு நேரம் ஆகுது? பூமி தன்னைத்தானே சுத்திக்க 24 மணி நேரம் ஆகுது. பூமியோட சுற்றளவு கிட்டத்தட்ட 25,000 மைல்கள்னு சொல்றாங்க. சரி, 25,000 மைல் உள்ள ஒரு விஷயம் ஒரு முறை சுற்றி முடிய 24 மணி நேரமா ஆகுதுன்னு சொல்லலாமா? ஆமா. அப்ப இதை வச்சு வேகத்தை கண்டுபிடிக்கலாமா? திருமலை சாமி கிட்டத்தட்ட ஒரு கணக்கு வாத்தியாராகி விட்டார். சிதம்பரமும் தலையை அசைத்தான். கண்டுபிடிக்கலாம். அதை சும்மா ஒரு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில்னு வச்சுப்போமா? அதை எப்படி சொல்ல முடியும்? கணக்கு போட்டு தான் சொல்ல முடியும். நான் சும்மா தான் சொன்னேன். நீ கணக்கு போட்டு ஒரு விடையை கண்டுபிடிப்பதே தானே? ஆமா. அதை உன் காலேஜ் பாஷையில எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். அப்ப 3 மாச காலத்துக்கு, அதாவது 90 நாளைக்கு எத்தனை எக்ஸ்? 90 எக்ஸ். அதை கூட்டி பெருக்கினா 90 நாளை கழிக்க எவ்வளவு வேகமா சுத்தணும்னு தெரிய வருமா? நிச்சயமா. இங்கே இருந்து திருப்பதிக்கு 150 கிலோமீட்டர். இந்த தூரத்தை 150 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்க முயற்சி செய்தா திருப்பதி போய் சேர எவ்வளவு மணி நேரம் ஆகும்? 1 மணி நேரம். 300 கிலோமீட்டர் வேகத்தில் அரை மணி நேரம். 3000 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அரை நிமிடம். 30,000 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அவ்வளவு வேகமாக போக முடியுமா? 300 முடியும், 3000 முடியும், 30,000 முடியாதா? அப்படி போக முடியும்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அங்க இருப்போமே. அதுக்கும் குறைவான காலத்துல அங்க இருப்போம்னு சொல்லு. உண்மைதான். அந்த வேகத்தை உணரக்கூட நம்மால் முடியாது. அது நாம உணர முடியாத வேகம். அந்த உணர முடியாத வேகத்துல தான் நானும் நீயும் இப்ப 3 மாசத்தை கழிச்சு முடிச்சோம். திருமலை சாமி அவனுக்கான பதிலை சொல்லிவிட்டு அவனை உற்று பார்த்தார். சாமி, நீங்க ரொம்ப சாமர்த்தியமா என் வாயை என்னை கொண்டே கட்டிட்டீங்கன்னு தான் சொல்வேன். என்னப்பா, உனக்கு முதல்ல நான் சொல்றது புரியாதுன்னு, இல்லை நான் புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறேன்னு சொன்னேன். சரின்னு நீ புரிஞ்சுக்க தோதா கேள்விகள் கேட்டேன். நீ தான் பதில் சொன்ன. இப்ப நான் என்னவோ உன்னை ஏமாத்திட்ட மாதிரி நினைக்கிறியே. நீங்க ஏமாத்தல. ஏமாத்தி இருந்தா காயம் ஆறி இருக்குமா? 3 மாச காலத்துல ஆற வேண்டிய காயம்தான் இது. ஆறி இருக்கிறத பார்க்கும்போது 3 மாசம் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னால் அதை உணர முடியலையே. உன் மனசுக்கு தான் குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல உள்ள வேகத்தை உணர முடியாதே. அதையும் நீதானே சொன்னே. சரி சாமி, நான் இப்ப கேட்குறேன். இப்ப நம்ம வரையில 3 மாசம் ஆயிடுச்சு. அதாவது நாம 2 பேரும் இந்த பீச்சுக்கு வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. அப்ப காலண்டரை பார்த்தா 3 மாசம் ஆகி இருக்குமா? அது எப்படி? நீயும் நானும் மட்டும்தான் கால வேகத்தை தாண்டி பயணம் செய்தோம். அதே வேகத்துல திரும்பியும் வந்துட்டோம். இந்த பூமி அதோட வேகத்துல தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்மோட சேர்ந்து வேகமா பயணம் செய்யலையே. குழப்பறீங்க சாமி. குழப்பலை, தெளிய வைக்கிறேன். சரி சாமி, நாம பயணம் செய்தோம்னு சொன்னீங்களே, எப்படி பயணம் செய்தோம்? எதுல பயணம் செய்தோம்? ஓ, பயணம் செய்யணும்னா வாகனம் ஒன்று வேணுமா உனக்கு? வேண்டாமா? ஏன், நீ நடந்தோ ஓடியோ பயணம் செய்ததில்லையா? சரி, நடந்தோ இல்லை ஓடியோ பயணம் செய்ததாவே வச்சுப்போம். அப்ப இடமாவது மாறி இருக்கணும் இல்லையா? புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்திருக்கும் போது எப்படி இடம் மாறும்? இப்படி கேட்டா அப்படி, அப்படி கேட்டா இப்படியா? நான் தான் சொன்னேனே உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு. நீ தான் புரிஞ்சுக்குவேன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், புரிஞ்சுக்க துடிக்கிறேன் நான். ஆனா நீங்க தான் முடியாது முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன் முடியாது? எதனால முடியாது?
அப்படி கேள் சொல்றேன். நீயும் சரி, மற்ற மனிதர்களும் சரி, கண்ணால பார்த்து காதால கேட்டு உணர்வால தொட்டு உணர்ந்தே எதையும் புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க. அதுக்கு அடங்கின விஷயங்களைத்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மீறின விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா பார்க்கற, கேட்கற, உணர்கிற விஷயங்களை கடந்தும் இந்த உலகத்துல பல விஷயங்கள் இருக்கிறத நீங்க முதல்ல ஒத்துக்கணும். உண்மைதான், அந்த கருத்துக்கு நான் உடன்படுறேன். இந்த உடம்பை கொண்டு கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் உணர்வால உணர்ந்து கொள்ள முடிஞ்ச அளவை கடந்தும் இந்த உலகத்துல விஷயங்கள் இருக்கு. இதை ஒரு கருத்து ரீதியா ஒப்புக்கிறேன். அதையும் உணரணும்னா என்ன செய்யணும்? யோகம் பழகணும். யோகம் பழகினா பழகு. பழகினாதானே உன் உடம்பை பற்றிய ரகசியங்கள் தெரிய வரும். அதுக்கு எவ்வளவு சக்தியா? இப்படி கேட்கறதே தப்பு. சர்க்கரை இனிக்கும்னு நான் சொன்னா நீ ஒத்துக்குவ. காரணம், அதை நீ சாப்பிட்டவன். ஆகையால அதை புரிஞ்சுக்க ஒத்துக்க முடியும். இதே நான் மிருதுல பழம் பனிக்கும்னு சொன்னா என்ன செய்வே? பனிக்கும்னா என்னன்னு தான் முதல்ல கேட்பேன். அப்புறமா மிருதுல பழம் எப்படி இருக்கும்னு கேட்பேன். இதுக்கு நான் கோடி வார்த்தையில பதில் சொல்றது சிறப்பானதா, இல்ல ஒரு மிருதுளம் பழத்தை உனக்கு தந்து சாப்பிட சொல்றது சிறப்பானதா? கையில தந்து சாப்பிட சொல்வதுதான். அப்ப வார்த்தைகள் தேவையில்லை, அனுபவம் தான் தேவை. அது இருந்தா போதும். அப்புறம் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாம் புரிஞ்சிடும். அப்படித்தானே? நிச்சயமா. அனுபவத்தை விடவா வார்த்தை பெருசு? இப்படியும் சொல்லலாமா? அனுபவம் தான் எப்பவும் பெருசு. வார்த்தைகளால சில புது விஷயங்களை புரிய வைக்கவே முடியாதுன்னு. ஆமாம், சில புது விஷயங்கள் வார்த்தைகளால எவ்வளவு முயன்றாலும் புரிய வைக்க முடியாது. அனுபவம் தான் பெருசு. அதுதான் நிதர்சனம். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு, ஆனா உனக்கு இல்லை. அதனாலதான் பயணத்தை உன்னால உணர முடியல. நான் உணர என்ன செய்யணும்? யோகம் பழகு, யோகம் பழகு. யோகத்துல அவ்வளவு ரகசியங்கள் இருக்கா? உன் உடம்புலேயே அவ்வளவு ரகசியங்களும் இருக்கு. யோகம் அது உனக்கு உன்னை காட்டும். அந்த யோகத்தோட வீரியத்தை நான் பாண்டியனுக்கு கொஞ்சம் உணர்த்திட்டேன். இப்ப உனக்கும் உணர்த்துறேன். புறப்படு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவர் சொல்லிக்கொண்டே காலெடுத்தார். அவன் கடிகாரத்தை பார்த்தான். மிக சரியாக 3 மணி நேரம் முடிந்துவிட்டு இருந்தது. அடுத்த நொடியே அவர்கள் இருவரும் ஆஸ்பத்திரி வாசலில் இருந்தனர். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஸ்பத்திரிக்கும் பீச்சுக்கும் இடையே 7 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்தாலும் குறைந்தது 4 நிமிடம் ஆகும். எப்படி இப்படி நொடி பொழுதில் வர முடிந்தது? திருமலை சாமியிடம் கேட்டால் சிரிப்பார். உனக்கு சொன்னால் புரியாது என்பார். மீறி கேட்டால் யோகம் பழகு என்பார். எனவே அவன் கேட்காமலேயே ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டான். யோகம் கற்றால் காற்றை ஊடுருவலாம். இடம், காலம், நேரம் எல்லாம் 3ஆம் பட்சமாகிவிடும். அந்த எண்ணத்தோடு உள்ளே நுழைந்தவனை சபேசனும் மஞ்சுளாவும் பார்த்து அதிசயித்தார்கள். கொஞ்சம் முன்பு காயம் பட்டு கட்டு போட்ட உடம்போடு இருந்தவனா இவன்? டாக்டர்கள் கூட வியர்ந்தார்கள். என்ன சார், நீங்க சிதம்பரமா இல்ல வேற ஆளா? சிதம்பரம் தான், சிதம்பரமே தான். இல்லையே, உங்களுக்கு காயம் பட்டு கட்டு போட்டு இருந்தோமே. நிச்சயமா இல்ல, நீங்க வேற யாரோ. இல்ல சார், நான் சிதம்பரம் தான், நம்புங்க. 3 மாச கால அவகாசத்தை நான் வேகமா கடந்து இந்த புண்ணை ஆத்திக்கிட்டேன். உளராதீங்க. காலத்தை வேகமா கடந்தேன் அது இதுன்னு சொல்லி நீங்க காதுல பூ வைக்க முடியாது மிஸ்டர். ஐயோ, நான் உங்களுக்கு எதை சொல்லி புரிய வைப்பேன்? நான் சொல்றதுதான் உண்மை, நான் சொல்றதுதான் சத்தியம். சிதம்பரம் அலறினான். அதே சமயம் அடுத்த ஆச்சரியமாக ஐசியு வார்டில் படுக்கையில் இருந்த குழந்தை பானு முழுமையான கால்களுடன் விளையாடி கொண்டிருந்தது. நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்து சொன்னாள். எல்லோரும் கும்பலாக ஓடி சென்று பார்த்தார்கள். ஆனால் திருமலை சாமியை தான் காணவில்லை. இங்க அந்த பிச்சைக்காரர் நின்று குழந்தையை தொட்டுக்கிட்டு இருந்தார். நான் அவரை போக சொன்னேன். அவர் என்னை பார்த்த விதமே என்னவோ போல இருந்தது. அப்புறம் அவர் போய்விட்டார். நர்ஸ் விளக்கமளித்தாள். பாண்டியன் சிரித்தான். நான் சொல்லல, எல்லாம் நல்ல விதமா நடக்கும்னு. உங்களுக்குத்தான் என் மேல் நம்பிக்கையே இல்லை.
அவன் பேச்சை கேட்டு அழுவதா இல்லை சிரிப்பதா என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. இதற்குள் விஷயம் ஆஸ்பத்திரி முழுக்க பரவி ஒவ்வொருவராக குழந்தை பானுவை பார்க்க வர தொடங்கி விட்டனர். எல்லோர் முகத்திலும் ஆச்சரிய அதிர்வுகள். அந்த திருமலைசாமி சாமியார் பற்றியே பேச்சுக்கள். முதல் முறையாக மஞ்சுளா திருமலைசாமி பற்றி மரியாதையாக பாண்டியனிடம் விசாரித்தாள். பார்க்க பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிற அவரா உங்களை மாத்தினவர்? ஆமாம் மஞ்சுளா, ஒருத்தரை உருவத்தை வச்சு மட்டும் எடை போடாத. அவரை பத்தி தப்பு தப்பா பேசினியே, இப்ப பாத்தியா? ஆமா, இது எப்படிங்க சாத்தியம்? இது என்ன, இதுக்கு மேலே எல்லாம் அந்த திருமலைசாமி வித்தை காட்டுவார், தெரிஞ்சுக்க. வித்திங்கிறீங்க? அப்ப இது ஏதாவது கண்கட்டா? மஞ்சுளா விசாரிக்கையில் சபேசனும் அருகில் வந்து நின்று கொண்டார். அஷ்டமா சித்தியில் முதல் சக்தியான அனிமா பற்றி ஒரு சாமானிய மனிதர் வாழ்வில் ஒரு சித்த புருஷர் நிகழ்த்திய அற்புதத்தை பார்த்து கொண்டு உள்ளோம். இதன் முடிவு அடுத்த பகுதியில். நன்றி நண்பர்களே.